அருளாசிர் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்று நீர். நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடியிருக்கின்றார். நீர் இல்லாமல் இந்த உலகில் எந்த உயிரும் வாழ முடியாது. மழை இல்லையெனில் மனித வாழ்வும் ஒழுக்கமில்லாமல் போய்விடும் என்பது இந்த குறளின் கருத்து. இன்று அகழ்வாராய்ச்சியின் மூலம் தோண்டி எடுக்கப்படும் அன்றைய நாகரிகங்கள் அனைத்தும் ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்திருந்தன என்று எடுத்து கூறுகின்றன. தண்ணீர் மனிதர்களின் தாகத்தை மட்டுமல்ல, உடலின் வெப்பத்தையும் அந்த வெப்பத்தினால் வரும் எல்லா நோய்களையும் போக்குவது தண்ணீர். நீரின் மகத்துவத்தை புரிந்து கொண்ட அக்காலத்து மன்னர்கள் மழையை பெறுவதற்காக மரங்களை நட்டார்கள். தண்ணீரை தேக்கி வைக்க குளங்களை வெட்டினார்கள். சில மன்னர்கள் தங்களது போர் வெற்றியின் நினைவு சின்னங்களாக வெற்றி கம்பங்களை நடும்பொழுது ராஜேந்திரவர்மா என்று அழைக்கப்பட்ட ஒரு மன்னர் மட்டும் தனது வெற்றியின் நினைவு சின்னமாக ஒரு ஏரியை வெட்டினார் என்று நாம் வரலாறிலே வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட அடிப்படை தேவைகளில் ஒன்றாகிய நீர் கிடைக்காமல் எந்த அளவிற்கு இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் அவதிப்பட்டார்கள் என்று முதல் வாசகமும், தாகத்தின் காரணமாக சோர்ந்து கிணற்றோரம் அமர்ந்த இயேசுவை குறித்து நற்செய்தியும் எடுத்து சொல்லுகின்றன. மனிதர்களின் அடிப்படை தேவைகளில் இறைவனும் அக்கறை கொண்டுள்ளார் என்று இன்றைய வழிபாடு வாசகங்கள் எடுத்து கூறுகின்றன. தண்ணீர் கேட்ட மக்களுக்கு பாறையிலிருந்து தண்ணீர் வரச் செய்கின்றார். உடல் சார்ந்த தாகத்தை மட்டும் தணிப்பது போதாது என்று நமது ஆண்டவர் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அனைத்தையும் தாண்டி ஒவ்வொருவரிலும் வாழ்வின் நிறைவுக்கான தாகம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கிணற்றருகில் இருந்த இயேசுவுக்கு தண்ணீர் தாகம் இருந்தது. அதே கிணற்றருகில் வந்த சமாரிய பெண்ணிற்கு நிறை வாழ்விற்கான ஒரு தாகம் இருப்பதை பார்க்கின்றோம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு என்றுமே தாகம் இராது என்று ஆண்டவர் சொல்வது இதை குறித்துதான். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நான் தாகமாயிருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அவரது இந்த தாகம் தண்ணீருக்கான தாகம் அல்ல, மாறாக நமது மீட்பிற்கான தாகம். வாழ்வின் நிறைவுக்கான தாகத்தோடு வந்த அந்த சமாரிய பெண் இயேசுவை மெசியா என்று கண்டுகொள்ளுகின்றாள். ஒரு பக்கம் இவள் தனி நபராக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த சமாரிய குழுவின் ஒரு பிரதிநிதியாக இவள் இருக்கின்றாள். உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள், இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருப்பது உன்னுடைய கணவர் அல்ல என்று சொன்னது அவருடைய ஒழுக்க நெறி கெட்ட வாழ்க்கையை பற்றி. இந்த வார்த்தைகள் சமாரிய மக்களுக்கும் பொருந்தும். கணவன் என்ற சொல்லுக்கு இணையான எபிரேய சொல் பாகார். பாகார் என்றால் கடவுள் என்பது பொருள். வடக்கு பகுதியில் வாழ்ந்த சமாரியர்கள் அசீரியர்களால் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். காலப்போக்கிலே இந்த அசீரியர்கள் வணங்கிய தெய்வங்களையே இவர்களும் வணங்க ஆரம்பித்தார்கள். நீங்கள் 5 அந்நிய தெய்வங்களை வணங்கினீர்கள், இப்பொழுது நீங்கள் வணங்குவது கூட உங்களுடைய தெய்வம் அல்ல என்கின்ற உண்மையை இதன் வழியாக சுட்டி காட்டுகின்றார். உங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிய யாகுவே கடவுளை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என்றும் கூறுகின்றார். சமாரிய பெண்ணின் கணவர்களுக்கான தேடலாக இருக்கலாம், அல்லது சமாரியர்களின் கடவுள்களுக்கான தேடலாக இருக்கலாம். இவை அனைத்தும் நிறைவின்மையின் ஒரு வெளிப்பாடு. இப்படிப்பட்ட நிறைவின்மையின் தாகத்தை தணித்து மனித வாழ்வின் தாகத்தை நிறைவு செய்கின்றார் இயேசு. அவள் மட்டுமல்ல, இறுதியில் அந்த கிராமத்தில் இருந்த அனைவருமே இயேசுவை மெசியா என்று அடையாளம் கண்டுகொள்ளுகின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையின் தாகத்தை தீர்க்க வந்த மெசியா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.